நல்ல மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த வண்டி பற்றி ரிவ்யூ சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி 2 வீலர் இல்லாமல் நம்ம இந்த வாட்டி 4 வீலர் கார் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெனால்ட்டோட குவிட் கிளைம்பர் தான் நம்ம இந்த வீடியோலாம் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்போயோ லான்ச் ஆன வண்டி தான். சரி, இல்லை சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னென்னு அப்படியே முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோ. ஹெல்ப் பண்ண ஷோரூம் பார்த்தீங்கன்னா ரெனால்ட் பிரபாகாஸ் தான். இந்த வண்டி ஏதாவது வாங்கணும் இல்லை வேரியண்ட் எல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. ஒரு 4 வேரியண்ட்ஸ் இன்னும் இருக்கும். இதை விட்டு இன்னும் ஒரு 4 வேரியண்ட்ஸ் கிட்ட இருக்கும். அதை ஏதாவது நீங்கள் வாங்கணும், ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா அந்த ஷோரூமோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். எதாக இருந்தாலும் கால் பண்ணி அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த காரோட முன்னாடி ரைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸை பற்றி பார்த்துடலாம். லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் தான் தந்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹாலோஜன் தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே இந்த பானட்டுக்கு கீழே வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ் தந்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஆர்எல், அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் செட் தந்துருக்காங்க. அப்படியே நம்ம பேக் சைடு வந்துடலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்லேயும் டோட்டலாக எல்லாமே ஹாலோஜன் தான் தந்துருக்காங்க. அதோடு சேர்த்து நம்மளுக்கு பேக் லைட்டு, இங்கே இண்டிகேட்டர், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் எடுக்கும்போது அதுக்கான ஒரு லைட்டு தந்துருக்காங்க. அது இன்னொரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கு, இப்போ நம்ம வண்டியை பேக் எடுக்கிறோன்னா அதுக்கான கேமரா, ஒரு சேஃப்டிக்கு ஒரு கேமராவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் லுக்கு டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு காட்டுறதுக்காகவே மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 ரூஃப் லைட்ஸ் தந்துருக்காங்க. அது அப்படியே நம்ம ஃப்ரண்ட்லேருந்து அப்படியே பார்த்தோம்னா கூட ஒரு மாதிரி ஒரு பிளெயினாக இல்லாமல் ரெண்டுக்கும் ஒரு தனியாக ஒரு லுக்கு தெரியுற மாதிரி நம்மளுக்கு தந்துருக்காங்க. அப்புறம் இந்த டயர்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4மே நம்மளுக்கு 14 இன்ச் டயர்ஸ் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 165/70 இன்ச் டயர்ஸும் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே மல்டி கலர்ஸில் தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளஸ் பிளாக் டபுள் கோட்டரும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த காரோட கலர்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம ரெட் எடுத்து வந்திருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இப்போது மோஸ்ட்லி பியூராக ஃபுல்லாக ஒரே வாட்டி நம்மளுக்கு ரெட்டுன்னு வேணாமல் அதுக்குன்னே நம்மளுக்கு மல்டி கலர்ஸ் தந்துருக்காங்க. கார் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த சைட் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு யூனிக்காக தெரியறதுக்காக ஒரு ஒயிட் கலரில் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இங்கேயும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இந்த இண்டிகேட்டர்ஸ் இந்த சைட் மிரர்ஸ்லேயும் தந்திருக்காங்க. இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்துடலாம். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 28 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி தந்திருக்காங்க. இதோட டோட்டல் இப்போ மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு மைலேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 184 வரைக்கும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் இடிக்கும் தான் சொல்லலாம். அதுக்கான சேஃப்டிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோரூம் சைட்லேருந்து நம்ம தருவாங்க. அப்புறம் நம்ம அவுட்டரில் இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். நமக்கு இந்த பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 272 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு தந்திருக்காங்க. நல்ல ஒரு பெருசான ஒரு இதுதான் நம்மளுக்கு தந்திருக்காங்க. இல்லை எங்கே ட்ராவலுக்கு எதாவது யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு நம்மளுக்கு நல்ல லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு பிளேஸ் தந்திருக்காங்க ப்ராடாக. அப்புறம் இந்த வண்டியோட இன்ஜின் பற்றியெல்லாம் பார்த்துடலாம். நம்ம இன்ஜினோட சிசி பார்த்தீங்கன்னா 999க்கான சிசி இன்ஜின் தந்திருக்காங்க. அது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் கொண்ட இன்ஜின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கேர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 கியர் பாக்ஸ் தந்திருக்காங்க. பவரும் டார்க்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இப்போது இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் ஃபஸ்ட்டு நம்ம சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் பார்த்துடலாம். சீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சாஃப்டாக நம்மளுக்கு நல்லா உட்காரத்துக்கு ஒரு கிரிப்பாக நல்லா தான் இருக்குது. எல்லா சீட்டும் சொல்கிற மாதிரி இப்போ இந்த சீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு எல்லா சீட்டும் இருக்குது. அதோட சீட்டிங் கம்ஃபர்ட் வந்து நான் உட்காந்து உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படியே நம்ம பேக் சைட் சீட்டிங் பார்த்துடலாம். பேக் சைடும் நம்மளுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டை விட நம்மளுக்கு இங்கே பேக் சைடு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸோடு நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் இப்போ இவங்க கொஞ்சம் பின்னாடி வந்தாலும் சரி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம உட்காந்துக்கலாம். அந்த அளவுக்கு பிளேஸ் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் 2 மெம்பர்ஸ் நல்லா உட்காரலாம். 3 மெம்பர்ஸ்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்தா நல்லா ஒரு 3 பேருக்கு கூட பின்னாடி உட்காரலாம். அந்தளவுக்கு ஒரு பிளேஸும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள டேஷ்போர்டை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு உள்ள இங்கே டிஸ்பிளே எல்லாம் பார்த்துடலாம். டிஸ்பிளேல இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஸ்பீடுக்கு போகிறோன்னு இங்கே ஸ்பீடோமீட்டருக்கான அதுக்கான இதுவும் நம்மளுக்கு இங்கே காட்டுது. நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே கீழே வந்து ட்ரிப்பிக்கான அந்த ஒரு மீட்டருக்கான இதுவும் இருக்குது. இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இன்ஜின் கூல் டவுனுக்கான இப்போது இன்ஜின் கொஞ்சம் கூலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டை காட்டுது. அந்த மாதிரி ஒரு கூல் டவுனுக்கான அது ஒரு கூல் டவுனுக்கான மீட்டர் தந்திருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயே வந்தாலும் ஃபியூலுக்கான ஃபியூல் இண்டிகேஷனான ஒரு இது தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆஃபில் இருக்கிறது, அப்புறம் சீட் பெல்ட் போட்டிங்களா இல்லையான்னு அதுவும் காட்டுறதுக்கு இங்கே ஒரு இது இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு இன்னும் வண்டி வந்து கீ ஆனில் இருக்குது, ஆனால் கார் ஆன் ஆகலைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்னிங் சிம்பிள் மாதிரியும் இங்கே காட்டியிருக்கு. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காரோட ஆர்பிஎம் இப்போ நம்ம எவ்வளோ இப்போ ரைஸ் பண்ணுறோமோ அதுக்கான ஆர்பிஎம்மும் இங்கே ஏறுற மாதிரி அதுக்கு ஒரு மீட்டர் இங்கே தந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு அதுக்கான இப்போது இதில் என்னென்ன சேஞ்சஸ் இதில் என்னென்ன இருக்குதுன்னு அப்படியே பார்த்துக்கிறதுக்கான ஸ்விட்சஸ் தந்துருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பே இருந்துச்சு, இதில் இப்போது ட்ரிப் பி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்சும் பார்த்துக்கிற அளவுக்கு இங்கே தந்திருக்காங்க. மொத்தமாக ஒரு 240 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமிக்கான அந்த ஒரு ஆப்ஷனும் இங்கே தந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ், அதான் இப்போ நீங்கள் பெட்ரோல் போட்டு நீங்கள் செக் பண்ணதுக்கு செக் பண்ணுறதுக்கான ஆவரேஜ் இதுவும் நம்மளுக்கு காட்டியிருக்காங்க, கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டருன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூல் யூஸ்டு, இப்போது நம்ம ஃபியூல் யூஸ் பண்ணியிருக்கோன்னு அதுவும் நம்ம இந்த கார்லேயே நம்ம பார்த்துக்கலாம். இந்த காரில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 314 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு அதே ஆவரேஜ் இதுதான் நம்மளுக்கு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட் டயர் ப்ரெஷர், இப்போது நம்ம ஆஃப் ரோடு இல்லை சிட்டிக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு டயர் ப்ரெஷர் வந்து நம்ம செட் பண்ணிக்கிற மாதிரி செட் டயர் ப்ரெஷர்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. வேறு எல்லாமே ஒரே சேம் தான், ட்ரிப் பி அதுதான் அவள் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டியரிங் பார்த்துடலாம். ஸ்டியரிங் கிரிப்பினஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அதை ஓட்டும் போது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஸ்டியரிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மியூசிக் கண்ட்ரோல் சிஸ்டமும் தந்திருக்காங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கால் சிம்பிள் ஒன்று போட்டிருக்கு. இல்லைன்னா அதை அப்படியே மியூட் போட்டுடலாம். இங்கே நம்மளுக்கு அதுக்கான ஹார்ன்ஸ் இதுவும் தந்திருக்காங்க இதுலேயே நமக்கு. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டியரிங் பக்கத்தில் இங்கே பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏசி வென்டிலேஷனுக்கான இதுவும் நம்மளுக்கு இங்கே 2 தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 20 இன்ச்சுக்கான டிஸ்பிளே தந்திருக்காங்க. இல்லையே நம்மளுக்கு இந்த மியூசிக் கண்ட்ரோல்ஸு, செட்டிங்ஸு, இல்லை கால் வந்துச்சுன்னா அதுக்கான இது மேப்ஸு அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. அதுக்கான ஒரு ஃபுல் ஃபீச்சர்ஸ் இல்லை இந்த டிஸ்பிளேல அவைலபிள் இருக்குது. டைமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே நம்ம டைம் பார்த்துக்கலாம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு விண்டோஸ் எல்லாம் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான இங்கே ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. லெஃப்ட்டுக்கானது ரைட்டுக்கானதாக தந்திருக்காங்க. அப்புறம் நம்ம உள்ளே வந்து நம்ம காரை ஆஃப் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஸ்விட்சு ஆஃப் இல்லை சொல்லப்போனால் லாக் பண்ணிக்கிறதுக்கான எல்லா டோர்ஸும் ஒரே வாட்டி லாக் பண்ணிக்கிறதுக்கான ஸ்விட்சு தந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பயும் நம்மளுக்கு கார்லலாம் எப்பயும் அவைலபிளாக இருக்கும் அந்த பார்க்கிங் லைட்டு. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே அந்த ஏசிக்கு இப்போ நம்ம கூலாக வேணா கூலிங்க்கான கண்ட்ரோலு. அப்புறம் இங்கே வேணால் இந்த ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குளிரான டைமில் வந்து கொஞ்சம் ஹாட்டாக ஒரு சூடாக வேணும்னு காற்று, அதனால் நம்மளுக்கு இது ஒரு ஆப்ஷனு. அப்புறம் இது வந்து ஏசிக்கான இப்போ நீங்கள் ஜாஸ்தியாக வேணுமா கம்மியாக வேணுமா அதுக்கான செட் பண்ணிக்கிறதுக்கான இங்கே ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே வரணுமா இல்லை நம்ம காலுக்கிட்ட அந்த மாதிரி இதான் நேராக பாடிக்கு வரணும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்விட்சஸ் இது தந்திருக்காங்க. ஃபுல்லாக இங்கே சொல்லப்போனால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏசி கண்ட்ரோலுக்கான ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிகரெட் லைட் இருக்குன்னு அதுக்கு ஒன்று ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க, அது எதுக்குன்னு தெரியல. அப்படியே நம்மளுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் போர்ட்டுக்கான ஒரு ப்ளஸும் தந்திருக்காங்க, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குட்டி ஸ்பேஸ் தந்திருக்காங்க. ஏதாவது மொபைலு இன்னும் அதை கொஞ்சம் சின்ன ஐட்டம்ஸ் இங்கே டிரைவருக்கான ஆப்ஷன்ஸு டிரைவர் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தந்திருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா இப்பயும் மாதிரி கேருக்கான லிவர் தந்திருக்காங்க, ஹேண்ட் பிரேக்கு. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கு கிட்டே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குட்டியான ஸ்பேஸ் தந்திருக்காங்க. அது நல்லா தான் இருக்குது, எதாவது வச்சுக்கிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். அப்படியே டிஸ்பிளேக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குட்டி வந்து இப்போது ஏதாவது வச்சுக்கிட்டு போகிறதுக்கான அதுக்கும் இப்போ இந்த பிளேஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தந்திருக்காங்க நமக்கு. ஏதாவது ஃபைல்ஸ் ஆகட்டும் இன்னும் பேப்பர்ஸு ஏதாவது வச்சுன்னு போகிறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரண்ட்டில் கிளாஸ் கண்ட்ரோலில் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கான இது வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்குது. நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே டோரு நமக்கு பின்னாடி நம்மளே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பின்னாடி நம்மளுக்கு தந்திருக்காங்க. அது இங்கே ஒரு தனி, அங்கே ஒரு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனியாக நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த வண்டியோட ரைடு வியூ எல்லாம் பார்த்துடலாம்.
இந்த ரைடு பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் தான் நம்ம பண்ணுறாரு. அவர் என்னென்ன சொல்கிறாருன்னு நான் உங்களுக்கு அப்படியே போடுறேன். நானும் அண்ணனும் 2 பேர் சேர்ந்து தான் நாங்கள் கண்டென்ட்டே எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த அண்ணா என்னை விட கொஞ்சம் நல்லா ஓட்டுவார். அதனால் அந்த அண்ணா ஓட்டி அந்த அண்ணாவோட ரிவ்யூ கேட்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. ஏண்டா இப்போ தான் ஆனே பண்ணியா? ஓகே மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு ரைடிங் ரிவ்யூ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது. ஓ, பிரேக்கிங்கும் பக்காவாக இருக்குதுப்பா. ஸோ பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்டார்டிங் அந்த பிக்கப் வைஸுமே ரொம்ப இனிஷியல் பிக்கப்பும் நல்லா இருக்குது இதில். ஸோ இது வந்து ஓவராலாக நம்ம யார் யார் வாங்கலான்றதை நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, ஆமாம், ஆக்சுவலாக நம்ம ஆஃப் ரோட்லையும் நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ பின்னாடி உட்கார்றவங்களுக்குமே கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. லாங் டிரைவுக்கெல்லாம் இது ஓகே ஆகுமா அப்படின்னா, நீங்கள் ஹைவே எடுக்கிறீங்கன்னா ஓகே, பட் உங்களுக்கு சிட்டி ரைடுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் இது ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளுக்கு அந்த ரொம்ப ஒரு ஷார்ட்டான இதில் ஓட்டுறதுக்கும் சரி, அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே நம்மளுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். பிரேக்கிங் மட்டும் செம்மையாகுது. Yeah.